ஹாய்டா! வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனல்ல டேகுக்கு ரிவெஞ்ச் மேரேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். என்னடா எல்லாம் ரிவெஞ்ச் தீம்லயே வருதுன்னு பார்க்காதீங்க. இது வந்துட்டு ஒரு கியூட்டி கேட்டது. அதுவும் அதே கியூட்டி கேட்டது தான். ஸோ அவங்களுக்கு வந்து ரிவெஞ்ச் அதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு குடுக்குறேன். அவங்களோட பர்த்டேக்கு கேட்டாங்கடா. பர்த்டே வந்து முடிஞ்சு போச்சு. நான் கொஞ்சம் பிஸியா இருந்தனால லேட்டா போடுறேன். தென் ரொம்ப கேப் விட்டுட்டேன்ல. ஸோ ரொம்ப பிஸியா இருந்தேன்டா. அதனால தான் கேப் விட்டுட்டேன். இனிமே வந்து ரெகுலரா போட பார்க்குறேன். ஓகேவா? ஓகேடா. வாங்க அப்படியே டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். எடுத்த உடனே ஒரு வெட்டிங் ஹால் தான்டா காட்டுறாங்க. சுத்தி எல்லாமே பிளாக் கலர் தீம்ல அப்படியே ஒரு மாரி ரொம்ப ராயல் தீம்ல அவ்ளோ அழகா இருக்கு. லைக் அது வெட்டிங் தான். இருந்தாலும் ஃபுல்லா சுத்தி வந்து பிளாக் கலர் தீம். நடுவுல ஒரு பையன் அவ்ளோ கியூட்டா நின்னுட்டுருக்கான். அவ்ளோ கியூட். ஃபேஸ் அவ்வளவு கிளியரா ஒரு சின்ன ஸ்மைலோட நின்னுட்டுருக்கான். சுத்தி எல்லாருமே அவ்ளோ ஹேப்பியா நின்னுட்டுருக்காங்க. எல்லாருமே க்ரூம்க்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்ப பார்த்தா மெயின் கேட் ஓப்பன் ஆகுது. அப்படியே அங்கேருந்து ஒரு பையன் அவ்வளோ ஸ்வாகா, முகத்துல அவ்வளோ திமிரு, ஒரு மாரி ஸ்வெட்டிங்கா அப்படியே வந்துட்டுருக்கான். எல்லாருமே அவன தான் வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டுருக்காங்க. இப்ப ஸ்ட்ரைட்டா வந்து எதையுமே நோட்டீஸ் பண்ணாம அந்த கியூட்டான பையனோட முன்னாடி வந்து நிக்க, அந்த பையனுக்கு ஒரு மாரி அப்செட் ஆயிருது. என்னன்னா, "என்னடா நம்மள பார்க்காம நிக்கிறானே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்செட் ஆகி நின்னுட்டுருக்கான். இப்போ ப்ரீஸ்ட் அப்படியே 2 பேரையும் பார்த்துட்டு பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. 2 பேரையும் வச்சு 2 பேரும் பர்மிஷன்ஸ் எல்லாம் சொல்லவும் 2 பேருக்கும் ரிங் எடுத்து குடுக்குறாங்க. அப்போ ப்ரீஸ்ட் தான் அப்படியே அந்த ஸ்வாகா நடந்து வந்த பையன அப்படியே ஹக் பண்ணிட்டு, "சங்கு நான் சொல்றத நல்லா கேளு. இது இப்போ வேணுமா? ஃபாதர் நான் உன்னுக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டேனா, அதுக்கப்புறம் யோசிக்கவே மாட்டேன். என்னோட பேச்ச நானே கேட்க மாட்டேன் ஃபாதர். ப்ளீஸ் விட்டுருங்க. இத இப்படியே விட்டுருங்க. அவனையும் விட்டுருங்க. சரியா? அதுக்கப்புறமா எப்போ வேணா பார்த்துக்கலாம். ம். ஓகே? அவ்வளோ சீக்கிரம்லாம் சாவடிச்சிட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா வச்சு தான். ம். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொன்னதும், அவரும் ஒரு மாரி பீதியிலேயே நின்னுட்டுருக்காரு. அப்போ அப்படியே டைம் பார்த்துட்டு, ஒரு மாரி வெட்கப்பட்டுட்டே இருக்கான் ஜங்குக்க பார்த்துட்டு. ஸோ இப்படியே தான் 2 பேரும் நின்னுட்டுருக்காங்க. அவங்களுக்கு விஷஸ் எல்லாம் சொல்லிட்டு, கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேல ஜங்குக் அப்படியே நின்னுட்டு, "எனக்கு இங்க இருக்க சுத்தமா புடிக்கல. நம்ம போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பார்த்து கேட்டதும், "அது வந்து கொஞ்ச நேரம் கூட இருக்கலாமே. நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்கல. ஜஸ்ட் சொல்றேன். போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், தயாங்குக்கு ஒரு மாரி அழுற ஸ்டேஜுக்கே போயிடுறான். அப்படியே இருந்துட்டு, "ம் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சொல்லவும், ஜங்குக்கும் அப்படியே கைய பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு, அவனோட கார்ல அப்படியே கூட்டிட்டு போயிடுறான். இப்ப பார்த்தா 2 பேரும் கார்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக், அந்த சர்ச்சில் இருந்து வீடு ரொம்ப பக்கத்துல தானே. அப்புறம் ஏன் நீ அங்க போகாம வேற எங்கேயோ போயிட்டுருக்க? அது வேற எதுவும் இல்ல. அப்பாவோட மெமரிஸ் எல்லாம் ரொம்ப வரும். அதனால தான் கொஞ்சம் தூரமா வீடு பார்த்துருக்கேன். என்ன உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன? ஆ அ அ அப் 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 அப்படியெல்லாம் இல்ல ஜங்குக். சும்மா தான் கேட்டேன். சும்மா தான் கேட்டேன். ம். மூடிட்டு வா. எதுவும் பேசாத. அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஜங்குக் பாட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டே இருக்கு. தயாங்க்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஒரு மாரி உட்காந்துட்டு இருக்கான் அவன். என்னடா முன்னாடி ஜங்குக் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே விண்டோ சைடே பார்த்துட்டு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இப்ப பார்த்தா 2 பேருமே அந்த வீட்ட ரீச் பண்ணிடுறாங்க. பார்த்தா ஒரு மாரி இருக்கு. அந்த ஹவுஸே ஒரு மாரி வுட்ல தான் பண்ணியிருக்காங்க. சுத்தி டார்க்கா இருக்கு. அந்த வீடுமே ஒரு மாரி டார்க்கா தான் இருக்கு. ஸோ தயாங்குக்கு பார்த்து ஒரு மாரி ஜர்க் விடுது. "இ ஜங்குக் ஏன் இப்படி வீடு பார்த்துருக்க? நல்ல வீடா பார்த்துருக்க வேண்டியது தானே?" "ஏய் இந்த செட்டப்லயே நல்ல வீடு தானே. சுத்தி பாரு. ஒரு வீடு கூட இல்ல. நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒரு நாதியுமே இருக்காது. நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு, நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியா இருந்துக்கலாம். என்ன நான் சொல்றது? சரிதானா?" "அ இல்ல சங்குக்கா. அது அது வந்து என்ன இருந்தாலும் சுத்தி ஒரு வீடு கூட இல்ல. ஹெல்ப்னா யாரும் வரமாட்டாங்க வேற. என்ன என்ன இப்படி பார்த்து வச்சிருக்க? ஏய் நீ எதுக்கு இப்படி பயப்படுற? ஆ உன்னோட ஜங்குக் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா?" "ஆ இல்ல நம்புறேன் நம்புறேன்." "அப்புறம் என்ன செல்லம்? வா போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்கோட ஷோல்டர்ல ஹேண்ட் போட்டு இழுத்துட்டு போறான். இப்ப 2 பேருமே அவங்களோட பெட்ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க.
தாயம் அவனோட பெட்டில் உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக் பார்த்தா அப்படியே ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு ஸ்வாக ஒரு பாட்டில் பீர் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி குடிச்சிட்ருக்கு. இந்த சைடு தாயம், ஜங்குக் நீ பீர் குடிக்க மாட்டல்ல, அப்புறம் ஏன் இப்போது புது பழக்கம்? புது பழக்கமா? அப்படியெல்லாம் இல்லையே, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தது தான், மற்றபடி எதுவும் கிடையாது. ஏன் உனக்கு வேணுமா? இல்லை வேணாம். அப்போ மூட்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருக்கான் அவன். அப்போ தயாங் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஜங்குக்கை. என்ன இவனோட பிஹேவியரே சரியில்லையே, என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். தயாங்குக்கு ஒன்றும் புரியவும் இல்லை. அப்போ கொஞ்ச நேரம் அப்படியே குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைடா மேலே பார்த்து கால் கையெல்லாம் விரிச்சிட்டு அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கான். அந்த சோஃபா மொத்தத்தையும் ஆக்குப்பை பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். தயாங்குக்கு பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கையில் இருக்க பீர் ஃபுல்லாகவே குடிச்சிட்டான். இப்போது அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தயாங் தான் மெல்லமாக எந்திரிச்சு போகிறான். ஜங்குக் 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 என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீக்ஸை பிடிச்சி தட்டவும் கொஞ்ச நேரம் நோ ஆன்சர். அப்படியே சடனாக ஓப்பன் பண்ணுறான் ஐஸை. ஐஸ் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது, ஒரு மாதிரி பிளடி ரெட்டிஷாக இருக்குது. அப்போ அப்படியே பார்த்துட்டு தயாங் ஒரு மாதிரி பயப்படுறான். ஜங்குக் அரே ஓகே, நீ நீ நல்லா இருக்கல்ல? என்னாச்சு உனக்கு? ஏன் ஏன் ஐஸெல்லாம் இப்படி ரெட்டாக இருக்குது? என்னாச்சு உனக்கு? நத்திங். சரி விடு, இதெல்லாம் விட்டுருவோம். நீ நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்டில் பேபி. ஜங்குக் அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். வா, நீ வந்து படுத்து தூங்கு, உன்னோட நிலைமை சரியில்லை. ஐம் ஓகே. கொஞ்சம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் தயாங்க அப்படியே ஒரு 2 அடி தள்ளி போகிறான். ஓகேவா, இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். ஓகேவா, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டு 2 ஹேட்ஸையும் மேலே வச்சு அவனோட பெல்ட் எடுத்து டைப் பண்ணுறான். தயாங்குக்கு எதுவுமே புரியல. ஜங்குக் உனக்கு பண்ணணுன்னா இதெல்லாம் வேணாம், நீ சும்மாவே பண்ணு, நான் எதுவும் பண்ண மாட்டேன் உன்னை. நான் ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன் பேபி பாய். சும்மா தான் தூக்கிட்டு வந்தேன், வெயிட் அ மூமெண்ட் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சின்ன நைஃப் எடுத்துகிட்டு வரான். அப்படியே தயாங்குக்கா ஜெர்க்கு விடுது. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா நைஃபை. ஜங்குக் என்ன என்ன பண்ண போகிற நீ? இது 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 என்ன 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 பண்ண போகிற நீ? என்ன ஆச்சுடா? இதுக்கு இப்படி பயப்படுற? என்ன ஆச்சு? எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லும், சும்மா தான். சும்மா நைஃப் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்துட்டு ரொம்ப நாளாக கட் ஆகாமல் இருந்துச்சா, அதான் சும்மா ட்ரையல் பண்ணி பார்க்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்டில் சும்மா லைட்டாக வச்சு எடுக்கிறான். அப்படியே கிழிஞ்சு பிளட்டு பாட்டுக்கு அப்படியே பிச்சுட்டு போகுது. தயாங்குக்கு சுத்தமாக பெயின் தாங்க முடியல. அப்படியே கத்துறான். ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணுற நீ? ஜங்குக் என்ன பண்ணுற? என்ன தங்கம்? இல்லைடா, சும்மா தாண்டா வச்சு எடுத்தேன், பார்த்தா அது கிழிஞ்சிருச்சு. சரி ஒருக்காக கூட ட்ரையல் பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைஃபை அப்படியே திருப்பியும் செஸ்ட்டில் அப்படியே வச்சு எடுக்கிறான். பார்த்தா அங்கேயும் பாட்டுக்கு பிளட்டு பாட்டுக்கு வெளியே வந்துட்டே இருக்குது. தயாங்கனால சுத்தமாக பெயின் பேர் பண்ண முடியல. அப்படியே ஒரு மாதிரி கத்துறான். ஜங்குக் என்ன ஜங்குக் பண்ணிகிட்ருக்க? வலிக்குது ஜங்குக் விட்டுரு ஜங்குக், வலிக்குது ஜங்குக். ஐயோ, வலிக்குதான் என் ஜலத்துக்கு, வலிக்குதாடியா? வலிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அடுத்த செஸ்ட்டில் அப்படியே வச்சு எடுக்கிறான் அந்த நைஃபை. இப்போது தயாங்கனால சுத்தமாக முடியல. அப்படியே ஒரு மாதிரி கத்துறான், அவனால் முடியல. கை வேற டைப் பண்ணியிருக்கு. அப்படியே லெக்ஸை போட்டு ஒரு மாதிரி கடையிறான். அவனால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே கத்தக்கூட முடியல, அவ்வளோ டயர்டாயிட்டான்.
கொஞ்ச நேரத்துலேயே கட் பண்ணி ஒரு 10 to 12 பிளேசஸில் அப்படியே கட் பண்ணிடுறான். தேங்கனால சுத்தமாக முடியல. அவன் ரொம்ப டயர்டாயிட்டான். அப்படியே டயர்டாகி ஒரு மாதிரி ஆஃப் ஐஸில் படுத்திருக்கான். அப்போ ஜங்குக் பார்த்துட்டு, டே டே பேபி பாய், என்னடா ஆச்சு? அதுக்குள்ளாடி டயர்டாயிட்டியான். டே பேபி பாய், பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீக்ஸை போட்டு தட்டவும் அப்படியே தேங்க அப்படியே எந்திரிச்சிட்டு, விட்டு ஜங்குக், விட்டு நான் உனக்கு என்ன பண்ண, விட்டு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவன் வந்துட்டு பெக் பண்ணுறான். ஐயோ பேபி, அவனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, நம்ம வந்து ஐஸ் வச்சா சரியாக போயிடும், ஓகேவா? ஐஸ் பாத்து பண்ண வைக்கிறவன, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்கோட அந்த டைப் பண்ணியிருக்கோம்ல அந்த ஹேண்டை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே தேங்க தூக்கிட்டு போகிறான். வாஷ்ரூமுக்குள்ளாடி போயிட்டு அந்த பாத்தப்பில் அப்படியே உட்கார வைக்கிறான் மெதுவாக. அதில் ஆல்ரெடியே வாட்டர் ஃபில் பண்ணி தான் வச்சுருக்கான். ஸோ அப்படியே அதுக்குள்ளே போனதும் தயங்கோட உடம்புலாம் ஒரு மாதிரி எரியுது. ஸோ அது வேறு எதுவும் கிடையாது, ஆல்கஹால் தான், மொத்தமாக ஆல்கஹால் ஊற்றி தான் வச்சுருக்கான். ஸோ தயங்கோட உடம்புலாம் அப்படியே ஒரு மாதிரி எரியுது. ஜங்குக் எரியுது. நான் இங்கே இருக்க விரும்பல, என்னை எடுத்துரு, எனக்கு ஐஸ் பாத் வேணாம், எனக்கு வலிக்குது, என்னை வெட்டு ஜங்குக், என்னை வெட்டு. டே என்னடா அழுவுற? ஐஸ் பாத் கொடுக்கணும் பேபி பாய். ஆல்கஹால் இந்த கீரலுக்கெல்லாம் எவ்வளோ நல்லது தெரியுமா? என்ச்சாலாம்ல கொஞ்ச நேரம் படுத்தவங்க பட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தலையை பிடிச்சி அந்த ஆல்கஹாலுக்குள்ளே அப்படியே முக்கி கொஞ்ச நேரம் வைக்கிறான். ஸோ தேங்கனால சுத்தமாக மூச்சு கூட விட முடியல. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மேலே தலையை வெளியே எடுக்கிறான். என்னடா இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்காடா? விட்டு, நான் உனக்கு என்ன பண்ண? எதுக்கு என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? என்னை விட்டு, நான் உன்னை பெக் பண்ணி கேட்குறேன், என்னை விட்டு. நான் உன்னை என்ன பண்ணேன்? என்னை விட்டு ப்ளீஸ், என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுறான். அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு, ஷோ அழுவாதுடா, இரிட்டேட் மயிராகுது எனக்கு, ஐயோ பாரு, இப்போ மட்டும் அழுதன்னு வையான், அப்படியே அந்த நைஃப் எடுத்துகிட்டு வந்து இந்த வாய் இருக்கு பார்த்தியா, அப்படி கிழிச்சு தூக்கி போட்டுருவேன், கேட்டுச்சா? அழுவாத ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்து தான். அப்படியே பயந்து வாயை முட்டை அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். பாரு எவ்வளோ அழகா இருக்கா? என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் அப்பா எங்கள் அப்பனை போடுவானா? நான் அதை பார்த்துட்டு விரல் சூப்பிட்டு இருப்பேனா? உன்னை காதலிச்சேன் தாயம், நீயும் என்னை ஈக்குவலாக காதலிச்சனா, உண்மைதான். ஆனால் ஏமாத்திட்டியே. என்னடா எனக்கு ஒரு ஹேர் மயிரும் தெரியாதுன்னு நினச்சியா? உங்கள் ஒப்பனும் ஒரு சயின்டிஸ்ட் தான், எங்கள் ஒப்பனும் ஒரு சயின்டிஸ்ட்டு தான். 2 பேரும் ஒரு ஃபார்முலாக்கு வேண்டி அடிச்சுக்கிட்டாங்க, அதுவும் உண்மை தான். 2 பேரும் பண்ணாங்க. என்னோட அப்பா பண்ணது சக்ஸஸ் ஆச்சு, உன்னோட அப்பா பண்ணது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு எதுக்குடா எங்கள் ஒப்பனை நீ போட்டு தள்ளணும்? நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு புரியல. ஐயோ நடியே, இன்னும் நல்லா நடி. ஐயோ பச்சை புள்ள, ஒன்றும் தெரியாது, அப்படி நடி, நல்லாத்தையும் நம்பிடுறேன். ஏன்னா முன்னாடி இருந்த ஜங்குக் தானே நான். நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்படியே எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு எல்லாத்தையும் வாயில் விரல வச்சுட்டு அப்படியே கேட்டுட்டு அப்படியே இருந்துடணும், அப்படி தானே? ஜங்குக் நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு எதுவும் புரியண்டா, ஒரு ஹேர் மயிரும் புரிய வேணாம். சரி விடு, இது போதும், உனக்கு எரிச்சல் கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன், பரவாயில்லவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் தயங்க தூக்கிட்டு பெட்டில் அப்படியே பொத்துன்னு போடுறான். ஜங்குக் என்ன பண்ண போகிறேன்? இல்லை இனிமேல் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, ஃபர்ஸ்ட் நைட் இந்த பிக் பாய், அதான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்க மேலே ஓவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ சம் டைம் லேட்டர் அப்படியே ரஃபாக இன்சர்ட் பண்ணி ஒரு மாதிரி போகுது அந்த நைட்டு, லைக் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக போகுது.
ஜங்குக் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். பட் தயாங் தான் இங்கே வந்துட்டு இன்ச் பை இன்ச்சாக செத்துக்கிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் அப்படியே அந்த நைட்டை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தயாங் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா பக்கத்தில் ஜங்குக் இல்லை. டைப் பண்ண ஹேண்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ அப்படியே அவன் மெதுவாக எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் இல்லை. அவனுக்கு பாடியெல்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. லைக் அந்த ஸ்க்ராட்சு, அதுக்கப்புறம் ஜங்குக் பண்ணது எல்லாமே சேர்த்து ரொம்ப பெயினிங்காக இருக்குது. அப்போ அவன் அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்கான். எதுக்கு எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கான் இவன்? என்ன என்ன நடந்துச்சு? அது அது வந்து அப்பா அப்பா கிட்ட கேட்டால் தான் தெரியும். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வந்து மெதுவாக போயிட்டு ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரான். ஸோ வந்து பார்த்தா ஜங்குக்கு அப்படியே ஸ்வாகாக சோஃபாவில் உட்காந்துட்ருக்கு. அப்போ தயாங் அப்படியே தயங்கி வெளியே வரான். என்னது இது போய், எங்கே போகிற? அது ஜங்கு, இது புது வீடு இல்லை, வீட்டில் எந்த திங்ஸும் இல்லை, அதான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரவா? என்னென்ன பைத்தியக்காரனவே நினச்சிட்ருக்கல நீ? ஐயோ தங்கம், நான் கீழே எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். இது ஃபோனு சரியா, உன்னோட ஃபோனெல்லாம் மாற்றிட்டேன். ஏன்னா ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஓகே, சிம் கார்டு இருக்குது, ஆனால் இன்கமிங் மட்டும்தான், அவுட் கோயிங் கிடையாது. ஓகே, ஸோ நான் கால் பண்ணுவேன், நீ அட்டன் பண்ணுற, பேசுகிற, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. உங்கள் அப்பங்கிட்ட பேசணும், உங்கள் அம்மா கிட்ட பேசணும், உங்கள் அக்கா கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் அங்கே ஃபேமிலி பிளா பிளா பிளா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஓகே, அவங்கக்கிட்ட எல்லாம் பேசணுன்னா பேச முடியாது. ஓகே, வேறு என்ன, தூது அனுப்பணும், லெட்டர் போடணும் இப்படின்லாம் நினைக்காத. ஏன்னா இங்கே பக்கத்தில் யாரும் இல்லை, உனக்கே தெரியும்ல. சங்கு, இன்னைக்கு ஒரு நாள் இல்லை, என்றைக்குமே நீ வெளியே போகணும். ஓகே, சரி, சூப்பர். அப்புறம் வேறு எங்கேயாவது போகணுன்னா என்கிட்ட கேட்டுலன்னா இருக்காது. இல்லை சங்கு, அது வந்து மாமாவும் நீயும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தீங்கள்ல, அட்லீஸ்ட் அந்த வீட்டுக்கு அது போயிட்டு வரலாமே. எதுக்கு போயிட்டு வரணும்? இல்லை, ஏதோ அங்கே தானே நம்மளோட மெமரிஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, அதான் போய் பார்த்துட்டு வரலாம். ஐயோ சரி, நீ வந்து போ. உன் நம்பி வெளியே அனுப்புகிறேன். நம்பிக்கைலாம் கிடையாது, ஃபோனில் ஒன்று ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, வேறு எங்கேயாவது போனேன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீ கரெக்டாக லொக்கேஷன் போயிட்டு கரெக்டாக இங்கே வந்துடணும் சரியா? எனக்கு ரொம்ப டயர்டு, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன். அப்புறம் உங்கள் அப்பங்காரனை காண்டக்ட் பண்ணணும்னு எதுவும் நினைக்காத. ஏன்னா நீ வந்துட்டு ஏதாவது ஃபோன் கால் ஏதாவது ட்ரை பண்ணேன்னா என்னோடய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, நான் கால் பண்ணா அட்டன் பண்ணி பேசுகிறேன். மதியானத்துக்குள்ளாடி வீட்டுக்கு வந்துடு. நான் எதுவும் சமைச்சு வச்சுருக்க மாட்டேன். ஃபுட்டு வேணுன்னா வெளியே இருந்து சாப்பிட்டுட்டு வா. ஓகேவா? சரி, வேணாம், சாப்பிடலாம் வேணாம். ப்ரெட் வாங்கி வச்சுருக்கேன், அது சாப்பிட்ரு. ஓகே, வேறு எதுவும் இல்லை. காரும் எம்டியாக தான் இருக்குது. சரி, நீ போயிட்டு வந்துடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அங்கேருந்து போயிருந்தான். ஸோ கார் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணும்போது அவங்களோட பாஸ்டெல்லாம் யோசிச்சுட்டே போகிறான். இப்போ ஒரு 3 months பேக் அப்படியே ஒரு பாரில் தான் எல்லாருமே சுற்றி ரவுண்டாக உட்காந்துட்ருக்காங்க. இங்கே தயாங் மட்டும் சோலோவாக நின்றுட்டுருக்கான். இந்த பையன் வேற ஒரு இடத்துக்கு வர சொல்லுவான், அந்த இடத்துக்கு வான்னு சொன்னா நான் வந்துட்டேன், ஆனால் இவன் எங்கே போனா? கடவுளே, இவனை நான் எங்கேன்னு போய் தேடுவேன்? இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த இடத்துக்கு ப்ரைவசிக்காக ஒரு இடத்த தேடுவேன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கிற ஒரு இடத்த தேடி வச்சுருக்கான். இவன் எங்கே போனா? ஜங்கூக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். பார்த்தா ஜங்கூக்கா காணும். ஜங்கூக், எங்கடா போயிட்ட நீ? எனக்கு வேறு நர்வஸாக இருக்கே, இங்கே இருக்கிற யாரையும் எனக்கு வேற தெரியாது, எங்கே தான் போய் தொலைஞ்சாய்வன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப நர்வஸாக நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே பேக்கில் யாரோ தயாங்க அடிக்கிறாங்க. யார்? ஜங்கூக், என்ன நீ இந்த டைம்லேயே வருவேன்? எப்போவே நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? வெயிட் பண்ணு. ஸ்டார்டிங்கில் நான் வந்து உன் பின்னாடி தட்டினேன். நீ யாருன்னு கேட்குற? அப்போ யாரும் உன் பின்னாடி தட்டுவான்னு நீ நினச்சிட்ருக்க?
ராஜா இங்கே நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் உன்னை மட்டும் காணும். அதான் அதான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா பின்னாடியிலேருந்து வந்து தட்டுறேன். பயந்துட்டேன். சரி சரி விடுடி. என்ன என்ன புஷனுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களோ? சங்கோ இங்கே பாரு, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காத. இப்போ என்னை எதுக்கு இங்கே வர சொன்னேன்? ப்ரைவசிக்காக ஒரு இடத்த தேடி வைட்டான்னா என்னடா பிளேஸ் இது? உனக்கு இப்போ என்ன ப்ரைவசி தானே வேணும்? ஆமாம் பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாயன் கூட ஹேண்டை பிடிச்சி இழுத்து ஒரு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். எப்படி ப்ரைவசி நல்லா இருக்கா? எப்படா உன்னால் மட்டும் வெளியே சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க, ப்ரைவசி நம்ம பேசுகிறதெல்லாம் வெளியே கேட்காதா? பேசுகிறது என்ன, ட்ரை பண்ணாலும் வெளியாக இருக்கும் தெரியாது. நிஜமாவா? என்னடா ஆசையாக கேட்குறேன், வேணா ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாமா? சங்குக் சரி சரி விடு. அப்புறம் என்ன என்ன விஷயம் சொல்லு. சங்குக் என்ன நாளைக்கு என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா? ஐயோ வீட்டுக்கெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் வேணாம். ஏன் ஏன் இப்படி தயங்குற? உங்கள் அப்பாவுக்கும் தெரியும்ல நம்ம லவ் பண்ணுறது. ஆமாம் தெரியும், அதுக்கு இப்போ என்ன? இல்லடி அது வீட்டில் ஃபுல்லாக அவர் வேறு சயின்டிஸ்ட் இல்லை, அதான் அந்த ஃபார்முலா லொட்டு லொசுக்கு கர்மம்லாம் இருக்கும். நீ வேறு தண்ணின்னு சொல்லிட்டு ஆசிட் எடுத்து குடிச்சிட்டேனா அதுக்கப்புறம் நான் எங்கே போகிறது? சரியா அதனால போவான். ஓகே சங்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு அத்தனைக்கும் தெரியாது ஆசிட்க்கும் தண்ணிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ என்ன தான் சொல்ல வர? நாளைக்கு போகணுமா உனக்கு? ஆமாம் எனக்கு போகணும். சரி விடு, நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? இப்போ உனக்கு என்ன வேணும் அது சொல்லு. ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் போதும். ஐஸ்கிரீமா? ஷோ ஏன்டி ஐஸ்கிரீம்லேருந்து வெளியே வரவே மாட்டியா? சரி சொல்லு என்ன ஃப்ளேவர்? ஸ்ட்ராபெரி மட்டும் சொல்லாத. எனக்கு ஸ்ட்ராபெரி தான் வேணும் ஜங்கு, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் 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 ஸ்ட்ராபெரி 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 ப்ளீஸ். சரி சரி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு தயாங்க ஒரு பிளேஸ்லேருந்து அப்படியே பிக் பண்ணி அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ டயாங் இங்கே உள்ளே வரும்போதே அவனோட கேமரா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் வரான். ஸோ அப்படியே அவனோட கேமராவில் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிகிட்டே வரான். ஹே ஹாய் காய்ஸ், இது யாரோட வீடுனா என்னோட ஹாபியோட வீடு, ஜங்குக்கோட வீடு. ஸோ ஹே ஜங்குக் ஹாய் சொல்லு. ஹாய். என்ன இவங்கெல்லாம் உன்னோட ஃபேன்ஸா? நான் இன்னும் வீடியோவே அப்லோட் பண்ணலை, லைவில் இருக்கிற மாதிரி பெரிய இது மாதிரி பண்ணிகிட்ருக்க. அதெல்லாம் அப்படி தான் இரு. ஸோ இது நாங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்க போகிற வீடு, உள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கான். ஸோ ஒவ்வொரு இடத்தையும் அப்படியே ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க 2 பேரும். ஒரு இடத்த பார்த்த உடனே அப்படியே ஸ்டன்னாகி நின்றுறான். ஜங்கு இது என்ன பிளேஸு? இதுவாடி அது வேறு எதுவும் கிடையாது, இதுக்குள்ளே தான் என்னோடய அப்பாவோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அந்த ஆசிட் லொடுலுஸ்க்கு எல்லாமே இருக்கும். ஸோ அதான் வேறு எதுவும் கிடையாது. ஓ அப்படியா, பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருக்குது. என்னோடய அப்பாவும் இருக்காரு எல்லாத்தையும் அங்கேயா போட்டுட்டு. அதான் ஒன்றுமே ஒரு ப்ராஜெக்ட்டுமே சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறது. சங்கோ சும்மா, என்னோட அப்பாவும் நல்ல சயின்டிஸ்ட்டு தான். ஆமாம் தயாங்கு உன்னோட அப்பாவும் நல்ல சயின்டிஸ்ட் தான், அதெல்லாம் சொல்லவே இல்லையே. போ ஜங்கு, சரி சரி கோப்படாதடா வா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா இடத்தையும் அப்படியே சுற்றி காட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஜங்குக்கோட அப்பா வராரு. என்ன பார்த்தாயா வீட்டுக்கு வந்திருக்க? இல்லை அங்கிள், அது வீட்டுக்கு சுற்றி பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் நேற்றுக்கு கேட்டேன். உங்கள் பையன் முதல்ல ஒத்துக்கவே இல்லை, அதுக்கப்புறம் தான் எப்படியோ ஒத்துக்கிட்டான். இனி ஜங்கு சரிதானே? ஏண்டா வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி கூட்டிகிட்டு வந்தால் தான் என்ன? அது இல்லைப்பா, வீட்டில் நீங்கள் வேறு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. இன்றைக்கி தான் உங்களை நானே மொத்தமாக வெளியே பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்களேன். வேறு என்றைக்கும் என்ன நீங்கள் வெளியே பார்க்க மாட்டீங்க. இல்லைப்பா சும்மா சொல்கிறேன் சும்மா. சரி என்னடா ரூம் எதுவும் தயங்க சுற்றி காட்டலையா? அதான் நீ தான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கியே. அது மட்டும் இல்லை, எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அங்கே உள்ளெல்லாம் போய்க்கலாம். அப்படியெல்லாம் இல்லை, இவனும் நம்மளோட வீட்டில் ஒருத்தன் ஆக போகிறோம் தானே, வா நீ வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கோட கண்ணு முன்னாடியே பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் அப்படியே காட்டி அவரோட நியூ ப்ராஜெக்டையும் எடுத்து காட்டுறாரு. இதுதான் தயாங், இதுதான் நியூ ப்ராஜெக்ட்.
பார்க்கவே எவ்வளோ யூனிக்காக இருக்குது பார்த்தியா? ஆ ஆனால் இது எதுக்காக அங்கிள்? அது இப்போ ஒரு நியூ டிசீஸ் பரவிட்டு இருக்குடா. அதான் அதான் உள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு வாக்கில் ஒவ்வொன்றும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா இது சக்ஸஸ் ஆயிடுச்சு. இனி கொஞ்சம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். ஓ நைஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் அங்கேயும் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே டைம் வழியாக வரான். நைஸ் ஜங்குக், அவங்களோட ரூம் ரொம்ப நல்லா இருக்குது. ம் சரிதான். அப்புறம் வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலாக ரொம்ப கொடுத்து வச்சவன்டா, எனக்கு தெரியுமே. ஏன்? ஏன்னா நான் தான் உன்னோட புருஷன் ஆக போகிறேன்ல. அப்புறம் நீ கொடுத்து வச்சவன் இல்லாமல் போ ஜங்குக். அப்போது நீ கொடுத்து வச்சவன் இல்லையா? நானும் தான் கொடுத்து வச்சவன். இந்த மாதிரி ஒரு அழகான பையன் அவனுக்கு கிடைப்பான். அச்ச ஃபிகர்ரா நீ எல்லாம். அப்படியே உன்னை பார்த்தாலே கடிச்சு திங்கணும்னு தான் தோணும். சரி விடு, என்னோட ரூமுக்கு வா. உன்னோட ரூம் குப்பை மாதிரி இருக்கும். நான் எதுக்கு உள்ளே வந்து பார்க்கணும்? மற்ற ஆம்பளைங்க மாதிரிலாம் நான் கிடையாது. நான் ரொம்ப நீட்டாக வச்சுருப்பேன் என்னோடய ரூம். வா 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 காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமை ஓப்பன் பண்ணா. ஒரு மாதிரி டிஜே வைப்பில் வேறு லெவலில் இருக்குது ஜங்குக்கோட ரூம் ஃபுல்லாக பார்க்க. வாவ் ஜங்குக், ரொம்ப நல்லா இருக்கும் என்னோடய ரூம் பார்க்குறதுக்கு. நானும் ஏதோ ஏன்னா தானே வச்சுருப்பேன்னு நினச்சேன். பார்த்தா பரவாயில்லையே, பையன் மாசாக வச்சுருக்கியே. வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் முடிஞ்சு ஒரு 2 days கழிச்சு ஜங்குக்கோட அப்பா இறந்துருப்பாரு. எப்படி இறந்தாருன்னு சொல்லிட்டு தயங்கு எதுவும் தெரியாது. அங்கே ஃபினரலுக்கு போகலான்னு பார்த்தா அவங்களோட அப்பா வந்து விடவே இல்லை. நீ வந்து வீட்டிலே தான் இருக்கணும், வேறு எங்கேயோ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கையும் அவனால் காண்டாக்ட் பண்ண முடியல. 3 monthsக்கு அப்புறம் ஜங்குக்கே போயிட்டு தயாங்க நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வாரண்டியராக போயிட்டு கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். இவ்வளோ தான் நடந்திருக்கும். தயாங்க இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஒரு வழியாக ஜங்குக்கோட அப்பாவும் இருந்த வீட்டுக்கு அவன் வந்துட்டு போயிட்டு ரீச் ஆகிடுறான். ஸோ அந்த வீடே பார்த்தா ஒரு மாதிரி மேர்சியாக இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப வலையெல்லாம் பிடிச்சி போய் ஏதோ பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு போகிறான். ஸோ சுற்றி கார்டனிங்கெல்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. அதெல்லாம் வாடி போய் ஒரு மாதிரி இருக்குது சுற்றி. ஸோ அப்படியே மெதுவாக உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தான், எல்லாமே தூசி படிஞ்சு அப்படியே குப்பை மாதிரி இருக்குது அந்த வீடு. அவ்வளோ அழகாக இருந்த வீடு அப்போ அப்படியே ரொம்ப சேடாக ரொம்ப ரொம்ப சேடாக உடஞ்சி போய் அந்த வீடை சுற்றி பார்த்துட்டு அவங்க 2 பேரும் இருந்தது அங்கே வந்துட்டு சுற்றுனது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக அந்த ரூம்குள்ளாடி போகிறான், அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரூம்குள்ளாடி. அப்படியே அங்கே போய் பார்த்தா உள்ள ஆசிட் அந்த கிளாஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே உடஞ்சி ஒரு மாதிரி நொறுங்கி இருக்குது. கீழே விழுந்து தான் நொறுங்கி இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு இடத்துல விழுந்து அப்படியே ஒரு மாதிரி குவிஞ்சு நொறுங்கி இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்டு, இதெல்லாம் கண்டிப்பாக ஜங்குக் தான் பண்ணியிருந்துருக்கணும். அவங்க அப்பா இருந்த சோகத்தில் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஜங்குக்கோட ரூமுக்கும் போகிறான். ஸோ அங்கே இருந்தானே பேசியிருப்பாங்க. அந்த மெமரிஸையும் ரீகால் பண்ணுறதுக்காக ஜங்குக்கோட ரூமுக்குள்ளாடி போகிறான். அங்கே பார்த்தா ரெக்கார்டர் மாதிரி சம்திங் ஒன்று டேபிளில் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு எடுத்து அப்படியே வச்சுட்டு அப்படியே போயிருந்துருக்கான். அதுவும் ஒரு மாதிரி தூசியாக தான் இருக்குது. அதை அப்படியே தட்டி ஒரு மாதிரி தட்டிகிட்டு இருக்கும்போது சடனாக அந்த ரெக்கார்டர் ஆன் ஆயிடுது. சம்டைம் லேட்டர் அந்த வீடை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு தயாங்க அப்படியே வெளியே வந்துடுறான். ஒரு மாதிரி அவனோட ஐஸ் ஃபுல்லாக அப்படியே டியரி ஐஸோட அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கான். அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறான் அவன். இந்த சைடு ஜங்கு பார்த்தா, என்னடா வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? இல்லை ஜங்கு, ஃபுல்லாக போயிட்டு மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டேன். மெமரிஸ் ரீகால் பண்ண போனீங்களா? க்ளீன் எல்லாம் பண்ணலையா? ரொம்ப தூசி படிஞ்சிருக்கும் வீடு வேறு. எதுவும் பண்ணலையா? இல்லை ஜங்கு, சாரி, அது க்ளீனிங் இன்னொரு நாள் பண்ணிக்கிறேன். உடம்பெல்லாம் ரொம்ப வலியாக இருக்கு. இப்போ நீ எதுக்கு நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், எதுக்கு கண்ணீர் வடிக்கிறேன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு கேட்டுட்டு இருக்கும்போது தேங் ஒரு மெமரி அப்படியே நினச்சி பார்க்குறான். அப்படியே கேக் வெட்டி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது தேங்கோட பர்த்டே தான். ஒரு மாதிரி அவன் டியரியஸோடு நின்றுட்டு இருக்கான். எதுக்குடா அழுகுற? இப்போ எதுக்கிட்ட நீ அழுகுற? எதுக்கிட்ட சொல்லும் அழுகுற? இல்லை ஜங்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐய டேய், சந்தோஷமாக இருந்தால் இந்த மாதிரி தான்டா பார்ட்டி வைல சுற்றணும். என்னடா நீ அழுதுட்ருக்க?
சந்தோஷத்தில் கூட என் தாயோட கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது, வர விட மாட்டேன். என் செல்லம் இல்லை, அழுவாத, எங்கே 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 சிரி 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 பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கிச்சு கிச்சு முட்டுறான். அப்போ வந்து தேங்க் சிரிச்சுனா இதை அப்படியே நினச்சிட்டு அப்படியே தேங்க் பேக் டு த ஃபார்ம் வரும்போது, என்னடா அடிக்கடி எங்கேயோ போயிட்டு வர? இல்லை சங்கு, சும்மா ஏதோ ஒன்று மைண்டில் வந்துச்சு. ஐயே அவ்வளோ அந்த முதல்ல ஸ்டாப் பண்ணு. டா பொடி, இந்த ப்ரெட்டை சாப்பிட்டு மேலே வா, எனக்கு சம்பவம் பண்ண வேண்டியது இருக்குது, சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே மேலே போயிடுறான். ஸோ தாயாங்கும் அந்த ப்ரெட்டை மெதுவாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மேலே போகிறான். ஸோ அப்படியே ஜங்கு பார்த்தா ஒரு மாதிரி டெத் கிளாரோட சிரிக்கிறான் தாயாங்க பார்த்து. என்ன பண்ண போகிற? அதான்டா நேற்றுக்கு நடந்துச்சுல்ல, அதுவே பண்ணலான்னு இருந்தேன், பார்த்தா 12 இடத்துல ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன்ல, பார்க்கும்போது இடம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இன்றைக்கி அது வேணும், மாற்றிடுவோம் பனிஷ்மெண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெல்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். சங்கு, நான் ஒன்று கேட்பேன். என்னடா சீக்கிரம் சொல்லு, வேலை நிறைய இருக்குது. இல்லை, இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 minutes நான் சொல்கிறத லிசன் பண்ணுவியா? 5 minutes? எதுக்கு லிசன் பண்ணணும்? இல்லை ப்ளீஸ், நான் சொல்கிறத ஒரு 5 minutes கேட்பியா ப்ளீஸ்? சரி நீ வா, இது முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ வேணாம் பேசுறது கேட்குறேன். பேசுகிறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு முதல்ல யோசிச்சு வச்சுக்கோ, சரியா? போகலாமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சோகமாக அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ ஜங்கு போட்டு அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு 1/2 hour பயங்கரமாக அடிக்கிறான் போட்டு. ஜங்குக்குனால சுத்தமாக முடியல, அவனுக்கே கையெல்லாம் வலிக்குது அடிச்சு அப்படியே அவனே ஒரு மாதிரி டயர்டாக அப்படியே நின்றுட்டுருக்கான், மூச்சு வாங்கி. ஏன்டா டேய், இவ்வளோ அடிக்கிறல்ல, சொல்ல மாதிரி நின்றுட்டுருக்க? ஜங்கு அடிச்சு ரொம்ப டயர்டாகிட்ட. 5 minutes ரெஸ்ட் எனக்கும் கூட. அந்த 5 minutesல நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிடுறேன். சொல்லணும்னு சொன்னல, சரிதான், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. சொல்லு, என்ன சொல்ல வந்த? சங்கூக் அங்கிள் எப்படி இறந்தாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. டேய் பொய் சொல்லாதன்னு சொல்லிட்டா. எல்லாமே உன்னோட பிளான் தான். அந்த கேமராவை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போதே நான் யோசிச்சுருந்துருக்கணும். நீ உங்கள் ஒப்பனுக்கு பக்காலத்து வாங்கிட்டு தான் வந்திருக்கேன்னு. ஆனால் ஏன்டா எனக்கு தோணாமல் போயிருச்சு இந்த மயிறு விஷயம் கூட எனக்கு. டேய், எனக்கு கொன்றுவேன், பொய் மட்டும் சொல்லாத. ஒன்று உயிரோட கூட வச்சிருக்க மாட்டேன், பொய் சொல்லாத. கோப்பாடுவேன் ஜங்கு, கோப்பாடுவேன் நீ. ஆனால் உண்மையிலே எனக்கு எதுவும் தெரியாது ஜங்கு. நான் ஒன்று இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னா அந்த அளவுக்கு அவங்கள நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். யார் மேலே ரெஸ்பெக்டும் லவ்வும் இருக்கும், அவங்க எப்படா காட்டி கொடுக்கவும் கொல்லவா தோணும். டேய், எதுக்குடா அப்படி போய் சொல்கிற? தயங் அழாதேன்னு சொல்லிட்டேன். இருட்டேட் ஆகுது எனக்கு, மயிர் இருட்டேட் ஆகுது எனக்கு. அள்ளுவாதேன்னு சொன்னேன். நான் அழலை. ஆனால் அங்கே இருந்தது எனக்கு தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. ஃபினரலுக்கு கூட நான் வந்துடுவேன். ஆனால் என்னோட அப்பா என்ன விட்டலை, அதனால தான் நான் வரல. நீ என்னை இப்படியெல்லாம் அடித்த, இருந்தாலும் நான் ஒன்று ஏன் தெரியுமா ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன்டா ஏன்னா என்கிட்ட உனக்கு ஏதோ ஒரு உயிர் தேவைப்படுது. என்னோட அப்பா உயிர் மட்டும் இல்லை, என்னோட உயிர் உனக்கு தேவைப்படுது, அதனால தானே? இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மூமெண்ட் நீ எனக்கு கொண்டு போட்டால் கூட நான் கவலையே பண்ண மாட்டேன்னா. ஏன்னா என்ன உண்டு அப்படின்னு நான்
ஸ்டே பண்ணியிருக்கு. உன்னோட 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 கைதான் தொட்டிருக்கு. நிம்மதியாக செத்து போயிடுவேன் ஜங்கு. நிம்மதியாக செத்து போயிடுவேன். டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க? டேய் நீ எந்திரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எந்திரி, திருப்பி ஆண்டி வாங்க, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்க வைக்கிறான். நான் சொல்கிறது கேளு. என்னடா என்ன நான் இழுத்துட்ருக்கேன்? என்ன? நான் எங்கள் அப்பா கொன்னுட்டேன். டேய் என்னடா சொல்கிற? என்ன சொல்கிற? உன்னோட அப்பனை நீ கொன்னுட்டியா? கொன்னுட்டான். கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வரும். என்ன அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே என்ன அடிக்காத. அப்புறம் உன் மேலே ஏதாவது கேஸ் ஆக போகுது. ப்ளீஸ் அடிக்காத. நீங்கள் ஹாப்பியாரு. நான் போகிறேன். சரியா? எதுவும் ஃபீல் பண்ணாதா? நான் வந்துடுவேன். போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி பேச முடியாமல் பேசுகிறான். டேய் என்னடா சொல்கிற? டேய் ஒழுங்கா சொல்கிறா. நான் பேசுனது உனக்கு கேட்டுச்சு. எனக்கு தெரியும். என்னால் பேச முடியல. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நல்லா சாப்பிடு. சரியா? மறக்காத. டிவி நியூஸ் பாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேச முடியாமல் பேசிட்டு ஒரு 2 ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறான். பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஸோ இப்படியே இருக்க ஜங்குக்கு அப்படியே அடித்து புரண்டு தயாங்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். பட் நோ கான்ஷியஸ். அப்படியே விழுந்துடுறான். இந்த சைட் பார்த்தா அப்படியே மொத்தமாக அந்த ஹவுஸை ஃபுல்லாக போலீஸ் அப்படியே சரவுண்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே போலீஸஸ்லாம் மேலே அப்படியே கன்னோட வந்து அப்படியே சுற்றி நிற்கிறாங்க ஜங்குக்கேன் தயாங்கையும். மிஸ்டர் ஜங்கு கொஞ்சம் தள்ளி போங்க, அவன் ஒரு கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியே ஜங்கு பார்க்குறான். இல்லை இப்போ போலீஸ் இல்லை இவன் ஒரு கில்லர் கிடையாது. இவன் என்னோட ஹப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியே அந்த போலீஸ் இருந்துட்டு, ஜங்கு நான் சொல்கிறத கேளு, 2 ஸ்டெப் பேக் போ. நம்ஜுன் நான் சொல்கிறத கேளு. நீ 2 ஸ்டெப் பேக் போய் நில்ல. தயாங் உனக்கு தான் தெரியும்ல, இவன் என்னோட தயாங். ஜங்கோக் சார் இவரும் ஷட் அப் எல்லோரும் வெளியே போங்க. நாங்கள் பேசினதுக்கப்புறம் எல்லோரும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. என்னடா என்ன சொல்ல வர? டேய் என்னோட ஹப்பிடா. எங்கே பாரு, நல்லா சொல்கிறத புரிஞ்சுக்கோ. அவன் இப்போ என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான்னு எனக்கு நல்லா புரியுது. தென் நீயும் சொல்லிட்டு இருந்தியே அவங்களோட சாவுக்கு இவனோட அப்பா தான் காரணம்னு சொல்லிட்டு. ஜஸ்டிஸ் கிடச்சிட்டுச்சுடா. ஆனால் என்ன பண்ணுறது, கவர்மெண்ட்டோட ஆர்டர் படி இப்போது தயாங் அக்யூஸ்டாக இருக்கான். தென் தயாங்கை நம்ம கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த எவிடன்ஸ் எல்லாம் நம்ம கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும். உனக்கு புரிஞ்சுதா? இதெல்லாம் 1 வீக்குக்கு தான்டா, எதுவும் கவலைப்படாத. அம்மா அவனுக்கு என்னாச்சு? ஏன் ஃபைண்ட் ஆகிருக்கான்? அது நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. என்ன பண்ண? அடிச்சிட்டேன். அதான் அவன் சுத்தமாக ஹெல்த் இல்லாமல் தான் இருந்தான். டேய் அவனை மெடிக்கல் செக்கப் ஏதாவது கூட்டிகிட்டு போய் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? டேய் எனக்கு என்னை பற்றி கூட கவலை இல்லைடா. அவனை தப்பாக நினச்சிட்டேன் நான். 3 மாதமாக அவனை பற்றி தப்பாக நினச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி அடித்தேன் தெரியுமா? அவனோட உடம்பு முழுக்க காயமாக இருக்குடா. இப்போ கூட்டிகிட்டு போனால் எப்படா? அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் டைம் கொடு நம்ஜுன். நான் அவனை ஃபுல்லாக க்யூர் பண்ணிவிட்டு அனுப்புகிறேன். டேய் 1 வீக்குள்ளாடி அவன் வீட்டில் இருப்பான், புரிஞ்சுதா? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகே? உன்னோட நம்ஜுனை பற்றி உனக்கு தெரியும்ல. நம்ஜுன் ஐ ட்ரஸ்ட் யூ. பட் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. மேக்ஸிமம் 1 வீக், மினிமம் 2 டேஸ்க்குள்ளாடி தயாங் வீட்டில் இருப்பான். ஓகே? நான் சொல்கிறது உனக்கு புரியுதுல்ல? புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகிடுறான் ஜங்கோக். ஸோ அப்படியே நம்ஜுனும் எல்லாரையும் கூப்பிட்ட அவங்களும் அப்படியே வந்து தயாங் அப்படியே எண்ணிக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்கோக் அப்படியே ரொம்ப சேடாக நிற்கிறான். தயாங்னு கூப்பிட்றான். பட் தயாங் வந்து அப்படியே அன்கான்ஷியஸ் ஸ்டேட் போனவன் தான். ஸோ இப்படியே தான் நைட் ஆகுது.
இப்போ போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்றுட்டு ஜங்குக் பாட்டுக்கு அப்படியே கத்திட்டே இருக்கான். டேய் இன்னும் உள்ள விடுங்கடா, டேய் அவனை நான் பார்க்கணும், உள்ள விடுங்க. சார் சார் ப்ளீஸ் சார், இப்போ விசிட்டிங் டைம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க, ப்ளீஸ் சார் வெளியே போங்க சார். ஏய் விடுங்க, ஐயோ என்ன பண்ணுறது, ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் போயிட்டு உடனே வந்துடுவேன் ப்ளீஸ். ஏன்னா வேணா நீங்கள் என் கூட வந்துக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஆனால் உள்ளே மட்டும் அலோவ் பண்ணுங்கள் ப்ளீஸ். சார் சிட்டிங் ஒர்க் டைம் முடிஞ்சு போச்சு சார், இன்ஸ்பெக்டர் வந்தால் தான் இனிமேல் என்னன்னாலும் பார்த்து சொல்ல முடியும், ப்ளீஸ் சார் போங்க சார், மார்னிங் வாங்க சார். ஷோ ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் உள்ளே விடுங்க ப்ளீஸ், நான் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வந்துட்டேன், ப்ளீஸ் உள்ளே விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குங்க நின்று ரொம்ப பெக் பண்ணுறான். பார்த்தா அவனை உள்ளே விடுற மாதிரியே இல்லை. அப்போ நம்ஜன் அப்படியே வராரு, எல்லாரும் அப்படியே சல்யூட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ன பிரச்சனைங்க சார், இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு சார், கிளைண்ட்டை உள்ளே போய் மீட் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்காரு, அதான் நாங்கள் வேற நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், பார்த்தா அவர் பாட்டுக்கு நிற்காமல் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு சார், அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜங்குக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டிடா பார்க்கணுண்டா அவனை. டேய் சாப்பிட முடியலடா, தூங்க முடியல, பார்க்கணுண்டா. சரி அதெல்லாம் எதுவும் இல்லை, போய் பார்க்கட்டும், நத்திங் டு வரி, எனக்கு தெரிஞ்ச பையன்தான், ஸோ இல்லை அலோவ் பண்ணுங்கள். யாரும் கூடலாம் போவானாம், எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் சொன்னதும் தான் அப்படியே ஜங்குக்கு அடிச்சு பிடிச்சி ஓடுறான். அப்படியே உள்ளே போய் பார்த்தா தயாங் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான், அந்த ஜெயிலர்ஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்கள்ல அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். அப்படியே ஒரு மாதிரி மூணை பார்த்துட்டு அங்கே உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே ஜங்கு போயிட்டு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் அப்படியே தயாங் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறான். ஜங்குக் அண்டியா, டேய் இங்கே வாடா டேய், நடக்க முடியல ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வந்து அதில் அப்படியே மெதுவாக உட்கார்றான். என்னாச்சு, எதுக்கு வந்திருக்கா? டேய் பைத்தியம், என்னடா கேள்வி இது? என்ன கேள்வி இது? எப்படா இருக்க, என்னடா பண்ணுறது? நான் என்ன பண்ணுறதா, என்கிட்ட கேட்டால் எனக்கு அப்படி தெரியும், எதுவும் பயப்படாதா. அதான் மாமா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தார்ல, அந்த ரெக்கார்டு உன்னோட ரூமில் தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ஜன் கிட்ட கொடு, அவர் வேறு எல்லாத்தையும் பார்த்துட்டு சரியா வீட்டுக்கு வந்துடுறேன். ஏன்டா என்கிட்ட இது எல்லாத்தையும் முன்னாடியே சொல்ல, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சதானே சொல்லுவேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் என் மேலே தப்பு, அங்கே இருந்து போயிட்டாரு, வீடியோ மட்டும் நான் எடுக்கலைன்னா பாஸ்வேர்டு அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல, நான் தான் கொன்னுட்டேன். சாரி ஜங்கு, ஒன்று நான் அனாதையாக்கிட்டேன்ல, என்ன மன்னிச்சிடு, நான் எதுவும் வேணும்னு பண்ணல, எதுவும் இல்லை, யார் சொன்ன நான் அதுன்னு? தான் நீ இருக்கல்லடா, யார் சொன்ன நான் அதுன்னு? நீ இருக்கும்போது நான் எப்படி அனாதாக முடியும்? ஆமாம்ல, எனக்காக நீ இருக்கோம்ல, தயா எப்பவுமே இருப்போம்டா, நீ எப்பவுமே நீ மட்டும் வெளியே வாங்க, இந்த உலகத்தையும் உனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன், உனக்கு இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, இந்த உலகத்தையே பண்ணி காட்டுறேன்டா, யாருமே உன்னை கூட்டிகிட்டு போகாத இடத்துக்குலாம் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், யாருமே உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்க மாட்டேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் சரியா, இதுக்கும் கவலைப்படாதா, பார்த்து பத்திரமா இரு சரியா, 2 days தான், அதுக்கப்புறம் நீ எங்கெல்லாம் இருக்க மாட்டேன் சரியா, புரிஞ்சுதா, இந்த துணியெல்லாம் போட்டு எங்கெல்லாம் இருக்க மாட்டேன், புரிஞ்சுதா, நான் உன்னை காப்பாற்றிடுவேன், வெளியே கொண்டு வந்துடுவேன் சரியா, பார்த்துருந்துக்கோ சரி நீ பத்திரமா
பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி தெம்மி உட்காந்து பேசிட்டு அங்கேருந்து ரொம்ப முடியாமல் எந்திரிச்சு கிளம்பி வரான் ஜங்குக். ரொம்ப ஒரு மாதிரி அழுதுருக்கான். ஸோ அப்படியே நினச்சிட்டு பார்த்துட்டு, என்னடா எவிடன்ஸ் கொண்டு வந்து நாளைக்கு மார்னிங் தரேன், எனக்கு தயம் நாளன்னைக்கு காலைல இருக்கணும் வீட்டில், புரிஞ்சுதா? எனக்கெல்லாம் புரியுது. நீ போய் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுற வேலையை பாரு, நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் அங்கேருந்து போயிடுறான். ஸோ கோர்ட்டில் ஹியரிங் டேட்டும் வருது. அது தயாங் வந்துட்டு அக்யூஸ்ட் கிடையாது. ஸோ சுச்சுவேஷன் இதனால தான் தயாங் வந்து கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தா தயாங்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு வெளியே வந்துடுறான். அப்படியே ஜங்குக்கு நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கான். தயாங்குக்கு அவனோட அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வேர் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான் ஜங்கு கூட. ஸோ அப்படியே காருக்குள்ளே ஏறிட்டு 2 பேரும் சைலண்டாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்க தயாங் அப்படியே பார்த்துட்டு, என்னாச்சு ஏன் பார்த்துட்டே இருக்க? எதுவும் இல்லை தயாங், உனக்கு ஏதாவது வேணுமா சாப்பிட்றதுக்கு? இல்லை, அதில் சாப்பிட்டு தான் வந்தேன், போ வீட்டுக்கு போகணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அதில் உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே படுத்து தூங்கிடுறான். கொஞ்சம் தூரம் போகவும் தயாங் அப்படியே வேக் ஆகுறான். ஒரு மாதிரி ஆஃப் ஐஸில் அப்படியே வேக் ஆகி பார்க்குறான். பார்த்தா இன்னும் வந்த பாடல. ஸோ அப்படியே படுத்து தூங்கிடுறான். ஸோ சம்டைம் லேட்டர் இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே வேறு இடமா இருக்குது. அப்படியே பார்த்தா எங்கேயோ பார்த்த இடம் மாதிரியும் இருக்குது. ஸோ அப்படியே சுற்றி பார்க்குறான். பார்த்தா அந்த டிஜே ரூம் தான் ஜங்குக்கோட ரூமு. இவன் எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து விளக்கிட்டு அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு வெளியே போகிறான். வெளியே போய் பார்த்தா கீழே ஜங்கு நின்றுட்டு எதெல்லாமோ சட்டி பானையெல்லாம் ஊட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தயாங்குக்கு கேட்குது. தயாங்குக்கு ஒரே சிரிப்பாக வருது. என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக கீழே போய் பார்த்தா அங்கிட்டு கிச்சனே ஒரு எப்படி சொல்கிறது 2 பீஸாக மாற்றிக்கிட்டு இருக்கான். அப்படியே சமைக்கிறேங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். ஒரு சைடு பார்த்தா அவன்லேருந்து வந்து புகையாக கிளம்புது. அப்படியே என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கிச்சனே ஒரு மாதிரி ரணகலமாக இருக்குது. அப்போது தயங்குதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அந்த வாலில் சாஞ்சு நின்று ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நிற்கிறான். அப்போது ஜங்கு பார்த்துட்டு அப்படியே அவனை ஆஃப் பண்ணிவிட்டு, ஷிட் இதுவும் தீஞ்சிருச்சா, எத்தனை தாட்டி தான் நான் ட்ரை பண்ணுறது, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது லாஃபிங் சவுண்ட் கேட்குது. அவள் அப்படியே திரும்பி பார்த்தா தயாங் பாட்டுக்கு நின்று விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். பாத்தியா இங்கே நின்று நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்கேன், பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்க நீ. முடியல ஜங்கு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? டேய் அதான்டா அவனுக்கு பசிக்கும்ல, அதான் ஏதாவது பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன், முடியலடா. சரி நீ எதுவும் பண்ண வேணாம், ஆர்டர் போட்டு எதுவும் வேணாம், எனக்கு சிரிப்பு வருது. அதெல்லாம் இல்லை, நீ ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், அதெல்லாம் இல்லை, நான் ஆர்டர்லாம் போடல. ஜங்குக்கு இங்கே பாரு, ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பட்டினி தான் இருக்கணும், என்னால் முடியல, நீ ஆர்டர் போடு, கிச்சனில் அப்புறமா பார்த்துக்கலாம், நீ ஆர்டர் போடு, சாப்பிட்லாம், ஆர்டர் போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்து சிரிச்சிட்ருக்கான். ஜங்குக்கு ஒரே ஹாப்பி. அப்படியே தயாங்க அப்படியே சிரிக்கிறத பார்த்துட்டு, என்னடா அப்படி லுக் விட்டுட்டே இருக்க, ஆர்டர் போடுன்னு சொன்னல, ஆர்டர் போடுறேன், இதோ போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்டர் போட்டு நின்றுட்டுருக்கான். ஏன் ஜங்கு ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குற? இல்லை தயாங், இன்னமும் தெரியல, இத்தனை நாள் பார்த்ததோட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கேன். கல்யாணம் ஆகிடுச்சுல, கல்யாணம் ஆகிட்டு ஒரு மாதிரி லவ்லியாக பார்த்தா இப்படி தான் இருக்குமா எல்லாருக்கும்? நிஜமாவா? அப்படி தான் இருக்குமா? அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் இருந்து கிகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் தட் டே கியூட்டி என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ ஓகேடா, எல்லாருக்கும் பாய். ஓகேவா? இனி நாளன்னைக்கு வருவேன். ஐ திங்க் தட் ஓகே, வரலைன்னா நான் வந்து பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. வருவேன். 99.9% வர வாய்ப்பு இருக்குது. 0.1% தான் வர வாய்ப்பு இல்லை. ஸோ வரேன். ஓகேவா? ஓகேடா, டாட்டா, சூன் மீட் பண்ணுறேன். பை, லவ் யூ ஆல்.